ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும். ஆனா எப்படின்னு தெரியலையா? அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் புரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டேயும் வெனஸ்டேயும் மார்க்கெட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டு ஃப்ரைடே மார்க்கெட் வந்து நல்லா இறங்கிடுச்சு. என்னடா இது மார்க்கெட் ஏறுது இறங்குது, இப்படி வந்து 24 உடச்சி இவ்வளோ கீழே போயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாருமே வந்து ஒரு பயத்தில் தான் இருப்பீங்க. சரி, என்ன எதனால் அப்படி இவ்வளோ இறங்கிக்கிட்டு போகுது, தொடர்ந்து இந்த இறக்கம் வந்து அப்படி கண்டினியூ ஆகுமா, இதை பற்றிலாம் கேட்கலாம். விவேக் அருவா சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், என்ன சார் மறுபடியும் வந்து இப்படி கீழே இறங்கிக்கிட்டே போகுது, நம்ம இப்படி மேல் நோக்கி போகவே மாட்டோம், என்ன ஆச்சு சார் மார்க்கெட்ல? மார்க்கெட்ல வந்து ஒரு கன்ஃபியூஷன் அவ்வளவுதான் மேடம். ஆக்சுவலா வந்து என்ன, நம்ம வந்து ஆல் டைம் ஹை வந்து எங்க டச் பண்ணோம், அப்ராக்சிமேட்லி 26,277. ஓகே, அதுதான் நம்மளோட ஆல் டைம் ஹை நிஃப்டில. அதுக்கப்புறமா வந்து நம்ம லோவில் வந்து கீழே போகும்போது லோ வந்து 21,743 டச் பண்ணோம். ஸோ 26,300லேருந்து 21,700. ஸோ இவ்வளோ பெரிய கரெக்ஷன் வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி லிக்விடிட்டி சர்ஜ் வந்தது. ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கட் பண்ண அப்புறம் அதெல்லாம் வந்து பையிங் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து திருப்பி ஹை டச் பண்ணது வந்து 25, அப்ராக்சிமேட்லி 600. ஓகே, ஸோ ஒரு 700 பாயிண்ட்ஸ் ஆல் டைம் ஹைலேருந்து அவ்வளோ வரைக்கும் இன்னும் டிஸ்டன்ஸ் இருந்தது. அங்கேருந்து வந்து திருப்பி ஒரு கொஞ்சம் கரெக்ஷன் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்ட் ஹை பார்த்தீங்கன்னா 25,700 அப்ராக்சிமேட்லி. ஆக்சுவலாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 26,670. ஆனால் எக்ஸாக்ட் அப்ராக்சிமேட்டாக சொன்னால் 25,700. அண்ட் இப்போ வந்து 24,837 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கு. ஓகே, நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இது வந்து ஒருவேளை கீழே வரைக்கும் ரொம்ப நெகட்டிவா பார்த்தா கூட எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் லெவல் 25,638 அப்ராக்சிமேட்லி. ஓகே, அண்ட் இன்னொரு லெவல் வந்து 24,200. அவ்வளோ வரைக்கும் கீழே போகணும்னா அவ்வளோ வரைக்கும் போகும். அதுக்கு கீழே வந்து ரொம்ப போற மாதிரி எனக்கு வந்து தோணல. ஓகே, இப்போ என்ன மார்க்கெட்ல வந்து ஆயிட்டு இருக்குன்னா, இது வந்து உண்மை என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து முதல்ல பேசும்போது கூட இது வந்து சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா, மார்க்கெட்ல வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப பெருசா ரிட்டர்ன் இல்லை. நீங்க வந்து ஒரு ஹை சிங்கிள் டிஜிட் இல்லைன்னா ஒரு லோ டபுள் டிஜிட். ஹை சிங்கிள் டிஜிட்னா ஒரு 9% to 12% வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சொல்லி அந்த மாதிரி தான் ஆகிற மாதிரி இருக்கு இப்போத்துக்கு. ஓகே, ஸோ ரொம்ப பெருசா வந்து மூமெண்ட் இல்லாம, இன்ஃபேக்ட் ஜனவரி, டிசம்பர், ஜனவரி அந்த ரேஞ்சில் வந்து நீங்க வந்து இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 23,800, 24 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ கூட வந்து நம்ம வந்து 24,800ல இருக்கோம். ஸோ இந்த இயர் வந்து இந்த மாதிரி இருக்கலாம். லோ ஹை சிங்கிள் டிஜிட் இல்லைன்னா லோ டபுள் டிஜிட். ஸோ ஹை சிங்கிள் டிஜிட்னா 9 அந்த பர்சன்டேஜ், லோ டபுள் டிஜிட்னா மேபி 11, 12, 13 அந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எதுக்கு இந்த மாதிரி ஆயிட்டு இருக்குன்னா, பேசிக்கலி இப்போ ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை, எப்படி எக்ஸ்பெக்டட் இருந்ததோ அப்படிதான் இருக்கு. ஓகே, ஆனா நியூஸ் பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு எதுவும் கொடுக்கல, அதனால கூட மார்க்கெட் இறங்கி இருக்காது. இல்ல, எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கு, எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கு. ரொம்ப ஜெனரலா மார்க்கெட் வந்து எப்போ ரியாக்ட், ஒண்ணு வந்து எதிர்பார்த்த மார்க்கெட் எதிர்பார்க்கிற லெவல்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்தா மார்க்கெட் வந்து பெருசா ரியாக்ஷன் கொடுக்காது. எதுக்குன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அவ்வளவு வந்திருக்கு, பெருசா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எதுவும் வரல. எப்போ மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுக்கும்னா, நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ அதோட மச் மோர் பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்தா மார்க்கெட் வந்து ஜெனரலா பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுக்கும். ஆனா அது வந்து இப்போத்துக்கு ஆகிற மாதிரி தெரியல. ஓகே, ஸோ பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்கு, ஆனா பெருசா வந்து என்னன்னா எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் இருக்கு, ஆனா பெருசா அதை வந்து பீட் பண்ணி மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா போற மாதிரி அந்த மாதிரி இல்லை. ஓகே, ஸோ அதுக்காக ஸோ நிஃப்டியோட earnings வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்க போகுது. நான் சொன்ன மாதிரி மேபி ஒரு 10-12% அந்த ரேஞ்சில் நிஃப்டி earnings ப்ராஃபிட் ஓவரால் இருந்தால்
இண்டெக்ஸ் கூட அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும், அதோட ஜாஸ்தி வந்து கொடுக்க போறது இல்லை. அது ஒன்று. இப்போ ரெண்டாவது விஷயம், இந்த வருஷம் சார் அப்போ ரொம்ப பெருசாக வந்து சம்பாதிக்க முடியாதா? நீங்க வந்து வெறும் இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, வெறும் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க, வெறும் சென்செக்ஸோட ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா மேபி நீங்க வந்து பெருசா சம்பாதிக்க முடியாது. எதுக்குன்னா இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்க போகுது. ஓகே, வேல்யூவேஷன் நல்லா தான் இருக்கு, அதுக்காக தான். ஸோ வேல்யூவேஷன் நல்லா இருக்கும் போது ஒரு நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருந்தா டக்குன்னு ஏறி இருக்கும். ஆனா அவ்வளோ பெருசா பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து வரல இன்னும். ஓகே, ஆனா இதுக்கு வெளியே நீங்க வந்து போயிட்டு நிறைய மிட் கேப் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் இருக்கு, அதை போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேபி நல்ல ரிசல்ட்ஸ் வந்து அந்தந்த பாக்கெட்ல ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா தான் நீங்க வந்து இருந்து ஆகணும் இந்த மார்க்கெட்ல. ஸோ கண்டிப்பா நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம பேசும்போது கூட நான் வந்து சிஸ்டம் இதில் தான் இருக்கேன், சென்னையில் இல்லை வெளியூர்ல இருக்கேன். ஆனா ஹோம்ஒர்க் வந்து பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இன்ஃபேக்ட் நிறைய கிளைண்ட் நெகட்டிவ் கேட்கறாங்க, சார் நிறைய நாள் வாங்க எதுவுமே ஏதாவது நல்லா கிடைச்சா கண்டிப்பா வாங்கணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். ஸோ அவசரப்பட்டு ஏதோ வாங்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்பீட்ல வந்து மேலே போக போறது இல்லை, நம்ம மிஸ் பண்ணிடுவோம்னு அந்த ஃபீலிங் இல்லை. ஆனா என்ன ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஏதோ நல்ல ரிசல்ட் வருது, நல்லா ஸ்பெசிஃபிக்கா வந்து மேலே போற மாதிரி இருந்தா அந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்க ஹோம்ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ இன்னும் நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இன்னும் வந்து அந்த வர்த்தக ஒப்பந்தம்லாம் இன்னும் சரியா கையெழுத்து ஆகல. மற்ற நாடு கூட வந்து ட்ரம்ப் வந்து கையெழுத்து போட்டாரு, அவங்க கூட அந்த வரி சம்பந்தமா. இன்னும் நமக்கு வந்து அந்த எதுவும் வரல. அது வந்து நம்மளுக்கு இன்னும் தள்ளி போயிட்டே இருக்கு. அதனால கூட வந்து மார்க்கெட் வந்து ஒரு இதுவாகும் அப்படின்ற மாதிரி. சரி, அது வந்து சரி, போன வாட்டி கூட நான் சொன்னேன், அது வந்து சொல்றாங்க இந்த மண்டே வந்துடும் அந்த மண்டே வந்துடும். நான் இப்ப சொன்னேன் எந்த மண்டே வந்துடும் நம்மளால வந்து சொல்லவே முடியாது. ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்ம வந்து நம்ம நாடை வந்து மற்ற நாடோட கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, எதுக்குன்னா நம்ம நாடோட சைஸ் அண்ட் மார்க்கெட் வந்து மச் மோர் பிகர் தென் எனி அதர் கண்ட்ரி. இப்போ நீங்க நம்மளோட ஒரு ஸ்டேட்டு, ஒரு தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா நிறைய யூரோப்பியன் கண்ட்ரி சைஸ்ல இருக்கும். ஓகே, இப்போ நான் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கேன், லக்னோ எடுத்தீங்கன்னா மேபி பிக்கஸ்ட் கண்ட்ரியா இருக்கும் யூரோப்ல போட்டீங்கன்னா. ஸோ நம்மளோட ஒரு ஸ்டேட்டே வந்து அவ்வளவு பெருசா இருக்கு. ஓகே, ஸோ நம்மளோட நாடு வந்து ஒரு டீல்ல ஃபுல்லா வந்து முடிக்கணும்னா கண்டிப்பா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ட்ரம்ப்பே வந்து சொல்லியிருக்காரு நிறைய வாட்டி. தட் இஸ் என்னன்னா, நம்மளோட பிரதமர் வந்து நெகோசியேட்டர். ஓகே, ஸோ இப்போ என்ன சிச்சுவேஷன்னா, யூஎஸ் வந்து மற்ற நாடை வந்து ஓஹோன்னு தள்ளி ஓரமா போட்டு இருக்கலாம். ஆனா இந்தியா வந்து அந்த மாதிரி அவர் வந்து பண்ண முடியாது. ஓகே, எதுக்குன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளோட மார்க்கெட் சைஸ் வந்து கண்டிப்பா எந்த பிரசிடென்ட்டும் வந்து இக்னோர் பண்ண முடியாது. ஸோ மேபி நம்மளோட கவர்மெண்ட் கூட நிறைய நெகோசியேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். எதுக்குன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வியட்நாமோட ஒரு டீல் நம்ம வந்து பார்த்தோம் யூஎஸோட, ரைட்? ஸோ அவங்க வந்து ஆல்மோஸ்ட் விட்டு கொடுத்த மாதிரி டீல் அது. வியட்நாம் வந்து ஃபுல்லாக எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் வந்து 25% வந்து அவங்க வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பண்ண விட மாட்டாங்க, அதுதான் விஷயம். அண்ட் ட்ரம்ப் வந்து ஓகே நீங்கள் வந்து பண்ண விடல, நான் வந்து இவ்வளோ டேக்ஸ் போடுவேன்னு சொல்ல முடியாது. எதுக்குன்னா இந்த மாதிரி பண்ணால் அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கும் வந்து லாஸ் தான் ஆக போகுது, ரைட்டா? ஸோ இந்த டீல் எப்போ ஆகும் என்ன ஆகும் அது வந்து சொல்ல முடியாது. அப்கோர்ஸ் பாசிட்டிவா வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவா எடுக்கும். அண்ட் மார்க்கெட்டுக்கான ஆக்சுவலா தெரியும் இந்தியாவோட டீல் பண்ணா ரொம்ப வந்து பெருசா நெகட்டிவா இருக்க போறது இல்லைன்னு தெரியும். ஓகே, ஸோ மெயினா வந்து டீலுக்காக இல்லை, மெயினா வந்து கம்பெனிஸ் காமிக்கிற ப்ராஃபிட்ஸ்க்காக. ஸோ இந்த டைம் வந்து மான்சூன் வந்திருக்கு, மான்சூன் எல்லாம் நல்லா பண்ணிருக்கு. ஸோ மேபி இந்த குவார்டர், ஏன்னா மே ஜூன் வந்து மழை பெய்யும். ஓகே, அதோட பாசிட்டிவ் எஃபெக்ட் வந்து நம்ம வந்து இந்த குவார்டர் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் குவார்டர். ஸோ மேபி செப்டம்பர் ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக வருதுன்னா மார்க்கெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் நான் சொன்ன மாதிரி செப்டம்பர் குவார்டர்ல வந்தால் கூட இன்னும் 3 மாசத்துல வந்து டிசம்பர் முடிஞ்சிடும். ஸோ இந்த கேலண்டர் இயர்ல வந்து நான் எதிர்பார்க்கறது வந்து மேபி லோ டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ். ஓகே ஓகே சார். ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷன்ல வந்து இப்போ செக்டார்ஸ் இதெல்லாம் வந்து நல்லாதான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா? அதே செக்டர் தான் மேடம், அதே செக்டர் தான். ஆனா நான் என்ன அட்வைஸ் பண்ணேன்னா, கண்டிப்பா மார்க்கெட் விட்டு வெளியே போகாதீங்க. ஓகே, இந்த மாதிரி சான்ஸ் தான் ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல,
இப்போ நிறைய பேர் வந்து எங்க கிட்ட வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப புல்லிஷா இருக்கும்போது ஒரு ஒரு மாசம் எஸ்ஐபி அமௌண்ட்டை வந்து பிடிக்கும் போது மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கும். ரைட், அஃப்கோர்ஸ் ஓகே. எஸ்ஐபி லாங் டேர்ம்ல வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்க போகுது. எதுக்கு மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்தா எல்லா எஸ்ஐபி வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ம். ஆனா இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு ஒரு கொஞ்ச நாள் மேல போகுது, கொஞ்ச நாள் கீழே வருது, அந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி நான் ஸ்டாப்பா வந்து எஸ்ஐபி போட்டுட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், ம். அதோட எஃபெக்ட் வந்து என்னன்னா ஒரே பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து நீங்க வந்து அக்யூமுலேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது. மார்க்கெட் மேல போகாம ஒரே ரேட்ல. இது நிறைய வாட்டி ஆகும் இல்ல, என்கிட்ட காசு இல்லை ஆனா மார்க்கெட் மேல போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன சுச்சுவேஷன்னா, என்கிட்ட காசு வருது, என் காசு ஒரே ஷார்ட்ல வரல ஆனா மாசம் மாதம் வருது. மந்த்லி வரும்போது மார்க்கெட் அதே ரேஞ்சில் தான் எனக்கு கிடைக்குது. ம். பெருசா வேல்யூ போல, பெருசா கீழேயும் போல. ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா மேபி ஒரு 1.5 years 2 years கழிச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சந்தோஷப்படுவீங்க எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்ணாம இருந்தா. ஏன்னா இப்போ நிறைய டேட்டா எல்லாம் வருது, நிறைய பேர் எஸ்ஐபி ஸ்டாப் கூட பண்றாங்க. நம்மளோட மக்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ள வந்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எவ்ரி மந்த் ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் எடுத்துடணும். அது வந்து முடியாது. ஓகே. ஓகே, அந்த மாதிரி பாசிபிலிட்டி இல்லை. ஸோ ஆனா அந்த மாதிரி யோசிச்சுட்டு தான் உள்ள வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டு அவங்க வந்து எஸ்ஐபி எல்லாம் ஸ்டாப் பண்றாங்க. அவங்க பண்ணா நோ ப்ராப்ளம். ஆனா நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவல் இன்வெஸ்டரா இருந்தா எஸ்ஐபி வந்து நீங்க வந்து கண்டிப்பா கண்டினியூ பண்ணணும். அண்ட் இது வந்து ஒரு மேபி ஒரு 1.5 years 2 years கழிச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே உங்களோட பேஷன்ஸை வந்து ரிவார்டு கொடுக்கும். ஆனா மந்த்லி எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும்னு யோசிச்சு உள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ரிட்டர்ன் பார்க்க முடியாது. ஓகே சார். ஸோ இப்போ இது வந்து ஓவராலா இப்போ முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா சார்? கண்டிப்பா யார் சரி, முதலீடு யார் பண்ணணும்? உங்ககிட்ட வந்து இன்கம் இருந்தா நீங்க வந்து முதலீடு செய்யுங்க. சிம்பிள். ஓகே, யாரும் வந்து சார் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் போன மாசம், ஆனா இந்த மாசம் கூட சேலரி வருது இல்ல, ஏதோ வருமானம் வருது இல்ல, ம். ரைட், அதுல இருந்து பண்ணணும். நீங்க வந்து ஒரு மாசம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பண்ணவே மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்க வர அமௌண்ட் வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட்ல தான் உட்கார போகுது. ஓகே. கரெக்ட். ம். ஸோ நீங்க வந்து மந்த்லி யார் இருந்தாலும் ஒர்க்கிங்னா நீங்க பிசினஸா பண்ணலாம், ஜாப் பண்ணலாம். ஆனா நீங்க வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ் போயிட்டு இருக்கீங்க, ஏதோ வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இன்கம் வரும். அந்த இன்கம் வந்து நீங்க வந்து கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே சார். ஸோ இதுதான் இப்போ மார்க்கெட்டோட சுச்சுவேஷன்ல வந்து போயிட்டு இருக்கு. ஓகே சார். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்மளோட கெஸ்ட்டை வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். எந்த ஸ்டாக்ஸும் வாங்குங்க வில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. நீங்கள் எப்போவுமே முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கெஸ்ட்டு கிட்ட உங்களோட அட்வைசர் கிட்ட அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முதலீடு பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்ஸ் மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும், ஆனா எப்படின்னு தெரியலையா? அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் புரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.